புதிய கதையாக நான் உருவாக்குகிறேன். தலைப்பு: ஸ்மார்ட் ஹோம் மேனேஜரின் ஆணவம். பூமியின் மிக நவீனமான நகரங்களில் ஒன்றான நியோ சென்னையில் ஆரோன் என்ற மென்பொருள் மேனேஜர் வாழ்ந்து வந்தார். ஆரோன் மிகவும் புதுமையானவர். அவர் உருவாக்கிய ஆஸ்ட்ரா என்ற மைய மென்பொருள்தான் நகரத்தின் அனைத்து ஸ்மார்ட் ஹோம் சாதனங்களையும் இயக்கிக் கொண்டிருந்தது. ஆரோன் தன் சகாக்களிடம், இந்த நகரமே என் மென்பொருளை நம்பி இருக்கிறது. நான் இல்லையென்றால் நியோ சென்னையில் ஒரு விளக்கு கூட எரியாது, ஒரு கதவு கூட பூட்டப்படாது. இந்த நகரத்தின் இதயம் நான்தான் என்று மிகுந்த ஆணவத்துடன் கூறுவார். அலுவலகத்தில் ஒரு விருது வழங்கப்பட்ட போது தன் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆரோன் கோபப்பட்டார். அசல் கதையின் அஜ்ஜியைப் போலவே இவரும் நகர மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். சவால்: ஒரு சனிக்கிழமை இரவு யாரும் அறியாமல் ஆஸ்ட்ரா மென்பொருளின் பிரதான சர்வர் அமைப்பிலிருந்து தன்னுடைய தனிப்பட்ட கடவுச்சொல்லை பாஸ்வேர்டை நீக்கிவிட்டு தன் தொலைபேசியை அணைத்துவிட்டு ஆளில்லாத ஒரு மலைப்பிரதேசத்திற்கு சென்று விட்டார். திங்கள் காவைக்குள் இந்த நகரமே என்னை தேடி அழ வேண்டும் என்று நினைத்தார். மறுநாள் என்ன ஆனது? திங்கள்கிழமை காலை நியோ சென்னையில் விளக்குகள் சரியான நேரத்தில் அணைந்தன. காஃபி தயாரிக்கும் இயந்திரங்கள் இயங்கின. பாதுகாப்பு அமைப்புகள் வழக்கம் போல் இயங்கின. நகரத்தில் எந்த தடையும் இல்லை. ஆரோனின் அலுவலக குழு உடனடியாக திரண்டது. அவர்கள் ஆரோனின் ஆணவத்தை அழிந்திருந்ததால் அவர் இப்படி ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்த்து ஆஸ்ட்ரா மென்பொருளுக்கு ஒரு மாற்று பணி செயல்பாடு அமைத்திருந்தனர். ஆரோனின் சகாக்கள் அவரின் கடவுச்சொல் இல்லாவிட்டாலும் நகரத்தின் முக்கிய அமைப்புகள் இயங்க மற்றொரு பேக்கப் மென்பொருளை உடனடியாக செயல்படுத்தினர். தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து சில மணி நேரங்களில் புதிய பாதுகாப்பு பிணைப்புகளை, அதாவது பேக்கப் கருவிகளை உருவாக்கினர். ஆரோனின் தேவையில்லாமலே நகரத்தின் இதயம் சீராக துடித்தது. ஆணவத்துடனே நகரத்திற்கு திரும்பிய ஆரோன் எல்லாம் சீராக இயங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது குழு தலைவர் சிரித்துக்கொண்டே, ஆரோன், நீங்கள் மிகவும் திறமையானவர். ஆனால் நீங்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் குழு இந்த நகரத்தை கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு தயாராக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு சேவலின் கூவுதலுக்காகவோ ஒரு தனிப்பட்ட குறியீட்டுக்காகவோ நின்று விடுவதில்லை. ஒரு அமைப்பில் ஒரு தனிநபர் தேவையில்லை, குழுவே நிரந்தரம் என்று கூறினார். ஆரோன் தன் ஆணவத்தின் பிழையை உணர்ந்து தன் தவறுக்காக மன்னிப்பு கூறினார். அன்று முதல் ஒரு அணியாக இணைந்து பணியாற்றுவதன் அவசியத்தை உணர்ந்து சக பணியாளர்களுடன் இணைந்து நிம்மதியாக வாழ்ந்தார். புதிய கதையின் நீதி: எந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப அமைப்பிலும் ஒரு